வெள்ளை ரவையும் மைதாவும் இல்லாம எப்படிங்க ரவா ரோஸ்ட் செய்ய முடியும்? அப்படிதானே கேக்குறீங்க? கண்டிப்பா செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த தோசை டேஸ்டாவும் இருக்குங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு கம்பு குருணை எடுத்திருக்குங்க. இது வந்து கடையிலேயே கிடைக்குது. நல்ல ஃபைனா இருக்கும். அதாவது வெள்ளை ரவையை விடவே ஃபைனா இருக்குங்க இந்த ரவை. சப்போஸ் உங்ககிட்ட இந்த ரவை இல்லைன்னா கம்பு இருந்ததுன்னா நல்லா மிக்சியில ட்ரையா பொடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூட 3 கரண்டி கம்பு மாவு சேர்த்திருக்கேங்க. இப்ப கம்பு குருணையிலேயே மாவு இருக்கு, அதனால நான் வந்து 3 கரண்டி மாவு சேர்த்திருக்கேன். நீங்க கம்பு குருணை சேர்க்கும் போது குருணை மட்டும் இருக்கு, அதுல மாவு இல்லை அப்படின்னா 1 கரண்டி குருணையும் 4 கரண்டி மாவும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தோசையா சுட வேணும்னா கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கோங்க, ரோஸ்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க. குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இடிச்சு சேர்த்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பொடி பொடியா வெட்டி சேர்த்துக்கலாம். வேணும்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியா வெட்டி சேர்த்துக்கலாம், கேரட் துருவி சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நான் காமிக்கிற மாதிரி தோசையை சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. எண்ணெயும் நெய்யும் ஊத்திக்கோங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா கம்பு ரவா தோசை ரெடி ஆயிருங்க. நீங்க தோசையா கூட சுட்டு எடுத்துக்கலாம். தோசையா சுடுறதுக்கு கொஞ்சம் மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியா கலந்துக்கோங்க. தோசை ஊத்தும் போது நல்லா கலந்துட்டு ஊத்துங்க, ஏன்னா ரவையெல்லாம் கீழே தங்கிரும். இதுக்கு கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு 2 கரண்டி இட்லி மாவு மீந்துருச்சு, தோசை மாவு மீந்துருச்சுன்னா கூட அந்த மாவுலயே இந்த ரவையும் மாவையும் கலந்து ஊற வச்சுட்டு தோசை சுட்டுக்கலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.